எனக்கு வந்து ஒரு அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, சுற்றுலாத்துறை அமைச்சரா சுற்றுச்சூழல் வசதி எடுத்துக்கலாம். நமது முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்காங்க. சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும். சுற்றுச்சூழல் வசதி எடுத்துக்கலாம். சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் காலநிலை மாற்றம் இந்த அமைச்சர்ல எனக்கு ஒதுக்கியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இது முக்கியமான ஒரு என்வரன்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து ஒரு முக்கியமான ஒரு மினிஸ்ட்ரி. ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், நிறைய நோ பிளாஸ்டிக்ஸ் நிறைய கடந்த ஆட்சி காலத்துல நிறைய வந்து மீண்டும் மஞ்சப்பை, பேன் ஃபார் பிளாஸ்டிக்ஸ், இந்த சாயப்பட்டறைகள் கழிவு, கடலோரங்கள்ல நிறைய குப்பைகள், முக்கியமா நம்ம மாவட்டத்தில் பார்த்துருப்பீங்க, தேவிப்பட்டினம் பகுதி, தொண்டி பகுதிகள், முக்கியமா ராமேஸ்வரம், சில இந்த துணியை கழட்டி போடுறது, இந்த சேதுக்கரை பகுதிகள், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து கழிவுனால நிறைய வந்து நோய் தொற்றுகள் வருது, பாதிப்புகள் வருது. அது காலநிலை மாற்றங்களால நிறைய வந்து மக்களுக்கு வருங்காலத்துல பெரிய பாதிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு ஒரு அவலநிலையா இருக்கு. அதனால சுற்றுச்சூழல் சார்பாக, அமைச்சகம் சார்பாக நாங்க வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வர போறோம்.